அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து கருங்கால்பாளையம் மாட்டுச்சந்தை விலை நிலவரமெல்லாம் எப்படி போச்சு? பரவாயில்லைங்க. விலையெல்லாம் ஓரளவுக்கு சூடாகவும் இருந்துச்சு, குறைவாகவும் வந்துச்சு. சில மாடுகள் எல்லாம் விலைக்கு படியில, சிலதெல்லாம் ஓரளவுக்கு கேட்டோன்னே படக்குன்னு விலைக்கு படிஞ்சது. எல்லாமே எடுத்திருக்கிறோம். சரி, இந்த 2 வாரமா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் காரணமா அங்கங்க செக்கிங் நடக்குது. ஆமா, ஆடு மாடு வியாபாரிகள் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்து ஆடு மாடு வியாபாரம் பண்றவங்க இப்போ மாடுகள் வந்து வரத்து கொண்டாடுறது வந்து அதிகமா கொண்டாடுறாங்களா? சரி, இந்த காரணத்தினால வந்து சந்தையில வந்து விலை கம்மியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப்படி எல்லாம் இல்லைங்க. நல்ல பொருளுக்கு நல்ல விலை தான். நல்ல பொருளுக்கு நல்ல பொருளுக்கு நல்ல பொருள் தான். சரி, அதனால அதுதான் இதனால எதுன்னு இல்லை. இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியா வரும், அவ்வளவுதான். நீங்க கேரளா பார்ட்டியோ, ஆந்திரா பார்ட்டியோ, தமிழ்நாடு பார்ட்டியோ, இது எல்லாமே எல்லாம் வரவங்க யோசிப்பாங்க. இன்னைக்கு கேரளாவில எலெக்ஷன் இருக்குது, அந்த சைடு எல்லா பக்கம் எலெக்ஷன் இருக்கனால வரவங்க யோசிப்பாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை சந்து பங்குல தொலைவுறாங்கன்னா கேரளாவிலையும் தொலைவாங்கல்ல. இப்ப அது ஒரு பார்டரை தாண்டி வர மாதிரி ரிஸ்க் தானே. அதனால அப்படி கொஞ்சம் பார்ட்டி குறை பண்ணலாம். 100 பேர் ஒரு இடத்துல 10 பேர் 20 பேர் வருவாங்க. சரி, அப்ப மேல உங்களுக்கு பார்ட்டி குறைனா கொஞ்சம் வியாபாரம் பண்ண எலெக்ஷன் முடிஞ்சு அது காரணத்தினால விலை கம்மியா வாங்க முடியுமான்னு கேக்குறேன். அப்படிதான் சொல்ல முடியாது. ஒரு சாய்ஸ் வரும், வந்துச்சுன்னா முன்ன பண்ண வாங்கலாம், நல்லா கிடைக்கும். சரி சரி சரி. இன்னைக்கு எந்தெந்த ஊருக்கு மாடுகள் எடுத்து கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு காஞ்சிபுரம், மதுரை, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, அடுத்தது ஊத்தங்கரை, நான் நிறைய ஊர் எடுத்துருக்கேன். எனக்கு இப்போதைக்கு மைண்ட்ல உள்ளது சொல்லிட்டேன். மொத்தம் எத்தனை உருப்படிகள் எடுத்திருப்பீங்க? அதெல்லாம் உருப்படி நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நிறைய இப்ப நீங்க வீடியோ எடுத்திருக்கீங்களா, பாத்தீங்கன்னா தெரியும். பார்த்தா தெரியும். ஆனா யாருமே பேச மாட்டேன்ட்டாங்க. பேசுறது இல்லைங்க. எல்லாம் வெயில் எல்லாம் கூட நடந்து சங்கி போய் நிக்கிறாங்க. அதுல வேற நீங்க ஒருத்தருங்க 2 பேர் வீடியோ எடுக்கிறீங்க முன்னால. நாம பேசுறவங்களுக்கு நான் ஒவ்வொரு சமயம் நான் வீடியோ பேசணும்னா நான் பேச மாட்டேன். ஆனா இருங்க அப்புறம் பேசலாம் போகணும் போவேன். அவங்களுக்கெல்லாம் கேமரா நின்று பேசி பழக்கம் இல்லை. அப்புறம் அவங்கள பேசுன்னு சொன்னா எப்படி பேசுவாங்க? சில பேர் துணிச்சலாங்க நான் பேசுவாங்க, சில பேர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் பேச மாட்டாங்க. சரி, இந்த கிளைமேட்டுக்கு வந்து எந்தெந்த மாதிரி மாடுகள் எடுக்கலாங்க? எதுங்க இருக்கிற வெயிலுக்கு எடுக்கிறது ஜெர்சி கிராஸ், ஹெச்எப் கிராஸ் அப்படித்தான் எடுக்கணும். பியூர் எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க. அது அவங்கவுங்க தைரியம், அவங்கவுங்க மெயின்டைன் பண்ற பொறுத்து எல்லாம். அதனால வந்து நம்ம அதை சொல்ல இதுதான் எடுக்கணும் இல்ல. நம்ம கிட்ட வர்றது இறுக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க அப்படி எல்லாருமே வராங்க.